டாயின் 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 டாயின். அதெல்லாம் சூப்பராக விளையாடு. நல்லா இருக்குல்ல, ஜாலியாக அதான் விளையாடு, நீ விளையாடு. நாங்கள் தான் நம்ம பசியில் இருக்கோம். என்னடா அங்கே இங்கே உட்காந்துருக்க? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? பசிக்குதா? அப்போ நீ இன்னும் சாப்பிடலையா? இட்லியே ஊற்றலை. இட்லியே ஊற்றலையா? நான் மேலே வந்தப்பே மணி 11. மதிய சாப்பாடு சாப்பிட்ற நேரமே வந்திருக்கு. இனிமே இட்லி ஊற்றுனா என்ன, ஊற்றாட்டி என்ன? வீடு க்ளீன் பண்ணிட்டு, மேலே க்ளீன் பண்ணிட்டு, இந்த அண்ணனை க்ளீன் பண்ணிட்டு, நானும் க்ளீன் ஆகிட்டு வர வேண்டாமா? வேணாம்ல, எங்களுக்கு பசிக்குதுல்ல. லேட்டு தானே. நான் இன்னைக்குன்னு பார்த்து தான் 8:30 மணிக்கு ஏச்சேன். அதான் அதனாலதான் உனக்கு வந்து 10 மணிக்கு 11 மணிக்கு சாப்பாடு. இது என்ன தெரியுதா? என்ன மினி இட்லியா? மினி இட்லி. ஏமா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுட்டு விளையாடிட்டு இருக்கேன். இது விளையாடுறதுக்கு இல்ல, நார்மலா சாப்பிட. சின்ன பிள்ளைங்க தான் பாட்டு வந்தேன். நான் வந்து இட்லி ஊத்துறேன், தோசை ஊத்துறேன், அதான் பண்றேன். ஏன் இப்படி விளையாடிட்டு இருக்க? உனக்கு வேற நாளே கிடைக்கலையா விளையாட? பாரு, இது வந்து அது வந்து வேகிறதுக்கு கூட கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு எனக்கு இந்த இத்தனோண்டு இட்லி 10 மாய வாய்க்கு. இது போதும். நம்ம மாவு இட்லி கணக்குக்கு 1 2 3 4 இட்லி கணக்கு போதும். நீ குட்டி குட்டி இட்லி தான் செஞ்சாதான் சாப்பிட்றேன். இது இப்போ சாப்பிட்றேன், அவ்வளோதான். 4 இட்லி வந்து உனக்கு போதும், சரியா? அது வேக 5 நிமிஷம் ஆகும். இது வந்து இப்போ 2 நிமிஷத்துல வெந்தோம். தம்பிக்கு ஒரு தட்டு, உனக்கு ஒரு செட்டு, அம்மாவுக்கு ஒரு செட்டு, முடிஞ்சு போச்சு. ஆனால் இது ஒன்று தான் வாங்கினேன். சரி, எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறதுக்கு. நீ வச்சு விளாட்றதுக்கு நல்ல ஒரு பொருள். சொப்பு சாமா. அதே தான் சொப்பு சாமா. மினி இட்லிங்கிறது மாதிரி இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்க சொப்பு சாமா. இதுல ஊத்துறோம், எப்படி இருக்குன்னு ஊத்தி சாப்பிட்டு பார்க்கலாம். இதுல வந்து ஊத்திட்டு ஜாக்கர் படுத்துட்டா இது வேலைக்கு ஆகுற மாதிரி இல்லைன்னு அவனுக்கு எப்படி அம்மா கொடுத்துருவான்னு தெரியும். அவனுக்கு காலை சாப்பாடு இல்லை, அவனுக்கு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு விரதம். சாயந்தரம் தான் சாப்பாடு. இட்லி மட்டும் கொஞ்சம் மினி இட்லியில் ஒரு இட்லி கொடுத்து பார்ப்பேன், சாப்பிட்றேன். இட்லியே சாப்பிட மாட்டான்ல. இன்னைக்கு இட்லி கொடுக்குறோம், அவன் தின்றான். ஏய் முண்டா, மினி இட்லி சாப்பிடுவியா? சாப்பிடுவில்ல? சரி சாப்பிடு. எதை கொடுத்தாலும் திக்கிறேன். குளிச்சிருக்கான்ல, பசிக்கும், சாப்பிட்றேன்னு சொன்னான். ஊற்றி தரேன், நீ சாப்பிடல, இந்த கண்ணாமலை நோண்டிடுவேன். இன்னைக்கு இட்லின்னா தூக்கி கொண்டு போய் போட்டு போயிடுவேன். இன்னைக்கு சாப்பிடணும், சரியா? சரி, பசி தாங்க முடியலம்மா. சரிப்பா, சாப்பிடலாம்ப்பா. அம்மா ஊத்துறப்பா, ரெடி பண்றப்பா. இன்னைக்கு நமக்கு ஸ்பெஷல் வந்து மினி இட்லி. இட்லி அவ்வளோதான். நீ இப்படியே பேசிட்டே ஒன்றும் ஊற்றாது. ரெடி ஆச்சு. மாவு தான் ரெடி பண்ணிட்டேன். பொடி மேலே தூவி எண்ணெயை ஊற்றி பொடி இட்லி மாதிரி சாப்பிடுவோம். நான் ஊத்துறேன், ரெடி ஆயிடுச்சு. போடு, போய் உட்காரு. ஒரு 5 மினிட்ஸ் கூப்பிடுறேன். நான் ஊத்துவா இன்னொரு காமிக்கிறேன். இட்லி முதல்ல ஃபர்ஸ்ட் எண்ணெய் வச்சுக்கணும். எல்லாத்துலேயும் டாயின் 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 டாயின். அதெல்லாம் சூப்பராக விளையாடு. நல்லா இருக்குல்ல, ஜாலியாக. அதான் விளையாடு, நீ விளையாடு. நாங்கள் தான் நம்ம பசியில் இருக்கோம். நீ தான் தின்னுட்டிய டீ காஃபின்னு. டீ காஃபி வடை பஜ்ஜி சொல்லு, எல்லாம் சொல்லு. ஓ, பஜ்ஜி வேறு சாப்பிட்டியா? ஒரே ஒரு காஃபி, ஃபில்டர் காஃபி குடிச்சது, அவ்வளோதான். இப்போ ஃப்ரெஷ் ஃபில்டர் போட்டது. என்ன நீனும் குடிக்க வேண்டியதா? நீ காஃபி குடிக்க மாட்டேங்கிற, அதுக்கு நான் என்ன செய்யுது? அப்பாவும் குடிக்கிறதில்ல, நீனும் குடிக்கிறதில்ல, நான் மட்டும்தான். அவ்வளோதான். ரெடி ஆயிடுச்சா? சக் 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 சக். வெளியில் வந்து மாவு வந்துச்சுன்னா கூட ஒட்டாமல் வரத்துக்கு எல்லா இடத்துலையும் தடவியாச்சு. ஓகே, ரைட், முடிஞ்சிச்சு. இப்போ மாவு எடுத்து ஊற்ற போகணும். இன்னைக்குள்ள ஊற்றிடுவியா? ஒரு கரண்டியில் எத்தனை இட்லி வந்திருக்கு? மாவு வந்திருக்கு 6. எவ்வளோ மிச்சம் வரும். இதை கொடுத்து போதும் போங்கன்னு சொல்லி காட்டி விடலாம். சிக்ஸ் வருது பாப்போம். அவ்வளோ மிச்சத்தை அங்கே ஷேர் பண்ணிவிட்டோம். மிச்சா ஊற்றிட்டேனே. மினி இட்லி ரெடி ஆகிட்டு போகுது. ஓகே, இது வேகட்டும். வெந்தோன்னே எடுத்து நான் காமிக்கிறேன். ஓகே, எதையாவது பண்ணு சீக்கிரம். சரி, இப்போ 2 நிமிஷத்தில் வெந்துரும்பா. எப்படியே சாப்பிட பட்டே கிடக்கிற மாதிரி அலையிறீங்களே, இப்போ என்னப்பா? ஒரு நாள் நல்லா ஜாலியாக இந்த மாதிரி சாப்பிடுங்க, வித்தியாசமா. தேவையே இல்லை. நீ இதெல்லாம் பண்ணுறது 9 மணி 10:30 மணியாக இருந்தாலும் பரவாயில்ல. மணி 12. நீ ஏன் சரி 8:30 மணி 9 மணி ஆயிடுச்சு. நான் 8:30 மணிக்கு ஆச்சு. 9:30 மணிக்கு சாப்பாடு விடுவேன். 10:30 மணி வரைக்கும் போகலாம்.
மணி இப்போ 12 மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்ற நேரம். நான் இந்நேரம் ஸ்கூல் விட்டே வந்திருப்பேன். 11 மணிக்கெல்லாம் ஸ்கூல் விடுறாங்க. மணி 12 இல்லையே. உனக்கு இருக்காது, எல்லாம் இருக்காது. எனக்கு வேலை இருந்துச்சு வீட்டில். ஒரு நேரம் வீட்டில் இருக்க சொன்னது. நீ எக்ஸாமுக்காக லீவ் போட்டு படிக்கணும் வீட்டில் உட்காந்துட்டு கூத்தச்சு. நான் எங்க படிக்கிறேன் லீவ் போட்டு? அவங்க தான் ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா அவங்கள விரட்டி விட்டுருவோம். ஸ்கூலுக்குள்ளே விடமாட்டோம் அப்படி, ஸ்கூலுக்குள்ளே விடமாட்டோம், வெளியில உட்காந்துக்கோங்க அப்படின்றாங்க. அதனாலதான் நாங்கள் லீவ் போட்டோம். நீ உட்காந்துருக்க, நீ உட்காந்துருக்க, நான் வீட்டு வேலையை பார்க்காம இருக்க முடியுமா? எனக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து தான் நான் இதை செய்ய முடியும். நீ வேணும்னா நீ வந்து தோசை ஊற்றி சாப்பிட வேண்டியதான், இட்லி ஊற்றி சாப்பிட வேண்டியதான், எல்லாம் செஞ்சுக்க வேண்டியதான். நானே வந்து செஞ்சு கொடுக்கணும்னா இப்படிதான் செஞ்சு கொடுக்க முடியும். 8 மணிக்கு டான்னு கொடுக்கறதுக்கு என்ன இதா குக்கா? நாங்க வேலைக்கு வந்துருக்கோம். வீட்டு வேலையெல்லாம் காக்கருக்காக குக்குதான். காக்கருக்காக குக்கு தான். காக்கருக்கு எப்ப சமைச்சு கொடுக்கணுமோ அப்ப நாங்க கொடுத்துருவோம். உனக்கு வேணும்னா நீ சமைச்சு சாப்பிட்டுக்கோ. ஒரு இட்லி தோசை கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னா நீ பேசவே கூடாது. மாவை எடுத்து ஊத்திடுவேன் வத்துக்க போட வட்டி வரி. ஆமா, ஐயோ தாயி நீ வேண்டாம். 5 நிமிஷம் முடிச்சோம். 5 நிமிஷம் சரியா? மூடி வச்சாச்சு. வெந்துரும். ஏன் இங்க வந்துட்டான்? தண்ணியை வச்சு குடிச்சிக்கிறேங்கிற நிலைமைக்கு வந்துட்டா காக்க. ஒரு நாள் மாவு இருக்கு, எனக்கு முடியல, உடம்பு முடியல, 2 தோசை ஊற்றி எனக்கு கூடுன்னு சொன்னேன். அவளை கூட சாப்பிட சொல்லலை, எனக்கு கூடுமா 2 தோசை, உடம்பு முடியல, மாத்திரை போடணும் அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப அப்படியே வீரமாக இதோ வரமான்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமாக வந்துச்சு. மாவிட திறக்கிறேன்னு சொல்லி மேல் மூடி வந்துச்சு, இதை விட்டுடுச்சு கீழே. இங்கேருந்து அப்படியே கீழே அப்படியே பப்பரப்பான்னு எல்லா மாவும் கொட்டி நான் உடம்பு முடியாதோட இருந்துச்சு வந்தாங்க. அப்பா தானே கிளீன் பண்ணாங்க, நீயா கிளீன் பண்ண? எனக்கு தான் உடம்பு முடியலையே அப்படின்னு பாவி என்னடி பண்ணிட்டு கொட்டிச்சுமா அப்படின்றான். கிளம்பிட்டு இருக்காரு அவசரத்துக்கு. நீ ஊற்றி தரேன்னு சொன்னதுனால சரிம்மா நீ ஊற்றுமா, நான் கிளம்பிட்டு இருக்கேன். யூனிஃபார்மோட தான் வந்தார். அங்கே இருந்து என்னமா அது அப்படின்னாரு. சரி 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 ஒன்றும் சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே 10 மணிக்கு போ அப்படின்னு. அன்னைக்கு ஆஃப்டே லீவ். அவரு பாவம் ஆஃபீஸுக்கு போக வேண்டியவர் மாவெல்லாம் அள்ளி கொட்டிட்டு மிச்சம் இருந்த மாவு அதில் ஒட்டிக்கிட்டு இருந்தேன். மிச்சம் மாவில் 2 தோசை ஊற்றி என்ன கொடுத்துட்டு இந்த பிள்ளைக்கு 2 தோசை ஊற்றிட்டு அவர் பாவம் பட்னி கிளம்பி ஓடினார். அந்த மாதிரி கூத்தடிச்சிச்சு. அதனால இதை நாங்கள் விடுறதில்லை. வெந்நீர் வைக்க விட லாய்க்கு கிடையாது. வெந்நீர் வச்சு அந்த சாரி நீ என்ன சொல்லிக்கோ, நான் வேலையே செய்ய மாட்டேன். எனக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். எனக்கு என்ன வந்துச்சு இதனால நஷ்டம் எனக்கு கிடையாது. எனக்கு முடியுதோ முடியல, நான் கடையில் வாங்கிட்டு தான் பட்னியா கிடந்து காய போடுறது. நீ நானும் கடையில் வாங்கி ஏவா மாவு கொட்டினப்பே எதுவும் சொல்லாதப்பா, நான் கடையில் வாங்கி நிற்கிறேன்னா எதை சொல்லுவாங்களா? உனக்கு தான் உடம்புக்கு கேடு, உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, உனக்கு தான் பிரச்சனை. அதான் பார்த்துக்கிறேன், பரவாயில்ல. அப்போ வாங்கி தின்ட்டு கடங்க. எனக்கு என்ன, நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் சமைச்சு சாப்பிடுவோம். அப்பா இப்போ ஆஃபீஸ் விட்டு வந்தாருன்னா எனக்கு என்ன வேணுமோ என்ன செஞ்சு கொடுத்துருவாரு. நீ மட்டும் தான் காய போகிற, கடையில் வாங்கி தின்ட்டு பயிர் கட்டு கடங்க. பரவாயில்ல, வந்துடும். 2 நிமிஷம் தான். என் பிள்ளைக்கு முதல்ல, அடுத்துதான் உனக்கு. அவ்வளோதான் மட்டையாட்டான் மயக்க. அவன் சாப்பிட்றதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டான். அப்போ என்னமோ செய்கிற, நீ என்னம்மா செய்கிறேன்னு சொல்லி கிச்சனில் எப்பவும் நார்மலாக பார்க்குறது தான். மினி இட்லி எனக்கு நிறைய ஆசை. அப்புறம் நம்மளே வந்துட்டு நான் செய்யலாம். மைதா கடையில தான் வாங்குறோம் இல்லையா நானு. அந்த நான் நீ செய்ய மயோனீஸ், நான், தந்தூரி, பிபிக்யூ, கிரில்டு சிக்கன், ஷவர்மா எல்லாம் செய்ய. அதெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை. ஷவர்மாலாம் நீ எல்லாம் செய்ய. நாங்க பேர் வைக்கிறோம். அது எப்படி இருக்கும் கூட எனக்கு என்னன்னா சவமா நாங்க பேர் வைக்கிறோம். நானும் பன்னீர் பட்டர் மசாலா செய்யணுங்கிறது ஆசை. நான் செய்யறதுக்கு அந்த இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இது வர அந்த இது ட்ரேல வச்சு வைப்போம்ல, இதில் வச்சு தானே வைப்பாங்க அடுப்பில், தந்தூரி அடுப்பில் வைப்பாங்கல்ல. அதனால இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு. இது வந்து தந்தூரி வேக வைக்கணும்ல, அதுக்கும் இது யூஸ் ஆகும் கிரில் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வச்சுருக்கேன். இதை வச்சு ஏன் அது நடுவில் கருப்பாக இருக்குது? அது சப்பாத்தி போடுறதுக்கு வச்சோம்ல, ஃபுல்கா போடுறது. ஃபுல்கா அப்போ அதனால அப்படி இருந்துச்சு. அது அலசியாச்சு, அலசினதுனால இருந்தது. அந்த இது அப்படி இருக்குது. என் சக்திக்கு தேய்ச்சி அலசினது இந்த லட்சத்தில் இருக்கு. இன்னும் நல்லா தேய்ச்சி அலசினா நல்லா இருக்கும். கம்பி உடச்சிருப்பாங்க. சமைக்கும் போது ஒரு வாட்டி தேய்ச்சி அலசினோம்னா சரியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கு. அதனால நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சு ஒரு நாளைக்கு நான் செஞ்சு சாப்பிடுவோம். இந்தியா இப்போ சாப்பாடு என்ன ரெடியாக இருக்கும் ஒரு பார்ப்போம். எந்திரிச்சு ரெடி திரும்ப போச்சு. இது காக்கர் பிளேட்டு, இது என்னோட பிளேட். அப்போ எனக்கு இன்னும் பெருசு வேணும். உனக்கு இப்போ இல்லை, உனக்கு அடுத்துதான். வெயிட் பண்ணு. ஓவரா பேசல, அதனால உனக்கு கிடையாது. கொதிக்குது
குழி ஸ்பூன் வச்சு வெந்துருச்சான்னு செக் பண்ணியாச்சு. வெந்துருச்சு. ஓகே தானே? என்ன என்கிட்ட கேட்டா? நல்லா தானே இருக்கு பார்க்கறதுக்கு அழகா. சரி நீ போடு. ஒவ்வொரு பசியில பிளிர்றா. எடுப்போம் இட்லியே எடுப்போம். இன்னும் வரமாட்டேங்குதுடா. நிறைய தானே எண்ணெய் வச்சோம். இட்லி எடுத்தாச்சு. காக்கருக்கு ஃபர்ஸ்ட் இட்லி, காக்கருக்கு செகண்ட் இட்லி. 2 இட்லி காக்கருக்கு, மிச்ச இட்லி எல்லாம் எனக்கு. எவ்வளோ நான் பேசுவேன் அவன் கேட்குறான் பாரு. முடிஞ்சிச்சு. இதை நான் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஓகே தம்பி, இந்த தம்பி வந்துருச்சா? இட்லி மினி இட்லி வந்துருச்சா? காக்கர் குட்டி இட்லி 2 இட்லி வச்சாச்சு. காக்கருக்கு வந்து பொடி சட்னிலாம் கிடையாது, எனக்கு மட்டும்தான். அம்மா அமிச்சிட்டாங்க என்னன்னு கேளு. எப்படி பொடி ஊற்றிட்டேனா? இது ஃபுல்லாக கொட்டியிருக்கா? அப்படியே பரப்பரன்னு பொடி தவிர்க்கு. இதில் அப்படியே எண்ணெயை ஊற்றுவோம். எண்ணெயை ஃபுல்லாக ஊற்றி நல்லா எண்ணெயிலே ஊற வச்சு எப்படி சாப்பிடுவோம். எப்படி இருக்கு? இட்லி மாதிரி இருக்கு. மைத்தரிச்சலில் பேசுகிறவ இன்னைக்கு பொடி இட்லி. நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு என்ன சமைக்க போகிறோம், என்ன காக்கர் இட்லி. அந்த காண்டுக்கார பொண்ணை பற்றி நம்ம கவலை இல்லை. நம்ம ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது புதுசாக டிஃப்ரெண்டாக செஞ்சு சாப்பிடுவோம். ஓகே இட்லி ஓகேயா? மினி இட்லியே சின்னதாக ஊற்றிட்டு இதுக்கு வேறு டிஃப்ரெண்ட்டாக. ஓகேயா? எடுத்து எப்படி போகிறான்? டேய் இட்லி எடுத்துக்கிட்டா போற? அவனுக்கு இட்லி பிடிக்காது, தூக்கி போட்டாப்பா. மினி இட்லியை கூட போடுறான் பாரு. ஏப்பா நல்லா இருக்கும், சாப்பிடுப்பா. எடுத்து நல்லா இருக்கும் தம்பி, எடுத்து சாப்பிடுங்க. சே இதை வேற நான் திங்கணும். பாப்பா அவனுக்கு பிடிக்கல. இட்லின்னா பிடிக்க மாட்டேங்குது சுத்தமா. தோசைன்னா 10 தோசைனாலும் திம்பான். போ வேணாண்ணா போ, இதை நானே எடுத்துக்கிறேன். பொடியில் மிச்சம் இருக்கிற பொடியில வச்சு நானே சாப்பிட்றேன். இனிமே உனக்கு எதுவுமே கிடையாது. அவளுக்கு சொல்ற மாதிரி தான். அவள் தோசை ஊற்றுவா, அவள்கிட்ட வாங்கி. சரி 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 விடு. சரி 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 அக்கா தோசை ஊற்றுவா, தோசை வாங்கிட்டாங்க. சரியா? தோசை கொடுமா பிள்ளைங்க. ஒரு இது தோசையில் ஒட்டிட்டு இருக்கிற ஓரத்தை கூட கொடுக்க மாட்டேன். பாய் பாய் சொல்லு. பாய் 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 பாய். எனக்கா பாய் பாய்.